அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலை எபோ ஆர் பிலோ சஸ்டைனாக மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்த்துருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே 0 to 0 கால் ஸ்டூடெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 0 to 0 கால் சேஃப் ட்ரேடும் கிடைச்சது. கவனித்தீர்களா? எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆச்சு? மல்டிபிள் டைம்ஸ் அது மல்டிபிள் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? எக்ஸாக்டான டைம் சொல்ல விரும்பல, எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆச்சுன்னு. அருமையான 0 to 0 கால் சேஃப் ட்ரேடே இன்னைக்கு கிடைச்சது. ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்புறமா நம்ம சேஃப் ட்ரேட்ல 0 to 0 கால் கிடைச்சிருக்கு. மற்றபடியெல்லாம் ரிஸ்கி ட்ரேட்ல 0 to 0 கால் கிடைக்கும், இன்னைக்கு சேஃப் ட்ரேட்லேயே கிடைச்சது. சரி, நம்ம சொல்லியிருந்தது 25,400 புட்டு 38 ரூபாய்க்கு எபோ இருந்தால் டவுன் சைடும் பிலோ இருந்தால் அப் சைடும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு விலையில் போயிட்டு அது திரும்பவும் ஆர் அங்கே சடன் ரூல் எடுக்கணும். பாருங்கள், காலையிலேருந்து இந்த லைன் தான் 38 ரூபீஸு, இங்கே தான் போய் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மேலே போனவர் அங்கேருந்து திரும்பிட்டார். நம்ம ஒரு விலையில் போயிட்டு திரும்பணும்னு சொல்லியிருக்கோமா, ஆர் எதர் அப் ஆர் டவுன். அதே போல் தான் கீழே ஒரு விலையிலேருந்து கீழேருந்து இப்படி இறங்கினவர் இப்படி கீழே போயிருக்கணும், ஆர் அங்கேருந்து திரும்பணும். அது மேக்ஸ். இந்த விலையை சுற்றியே கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க பாருங்க, ட்ரேடிங். தட் இஸ் மார்க்கெட். 0 to 0 கால் எவ்வளவு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதோ அது போல் நம்ம கேல்குலேஷனும் இந்த இடம்லாம் ஏன் இதுக்கு மேலே போகலை, இந்த இடம் ஏன் இதுக்கு கீழே போகலை, அப்பப்போ அந்த டைமிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றது பாருங்க. டைமிங் நம்ம சொல்லி கொடுத்த டைமிங்கெல்லாம் அப்போ அது ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேடருக்கு. மேக்ஸ் ஆர்து மட்டும் பயன்படுத்தா போதுமானதுங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். சரி, ஸ்மார்ட் டிசைடர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடரை மேக்ஸோட மட்டும் சேர்த்து தான் பண்ணணும், பிளைண்டாக இதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம என்ட்ரிஸ் கூட மேட்ச் ஆகினா மட்டும்தான் நம்ம என்ட்ரி. பாருங்கள், இதில் கால் வச்சுருக்கேன். காலில் எங்கேயுமே பை செல்லு எதுவுமே ட்ரிகராகல. பாருங்கள், இங்கே பை ட்ரிகர் ஆயிருக்கு, எகைன் பை ட்ரிகர் ஆயிருக்கு, அதை கன்ஃபர்மேஷனும் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த என்ட்ரியை நம்ம எடுத்துகிட்டு போய் மாட்டோம். ஏன்னா மேக்ஸ் வேல்யூ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் வேல்யூ அங்கே மேட்ச் ஆகணும், அப்போ தான் நம்ம அந்த என்ட்ரி எடுப்போம். சரி, இங்கே பாருங்கள், காலையிலே புட் சைடில் பை ட்ரிகர் கன்ஃபர்மேஷன் பை என்ட்ரி பறந்துருச்சா. அப்போ இந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூ இருந்திருக்கும், அது இன்னும் அக்யூரசி அதிகம். போய் பாருங்கள், மேக்ஸ் வேல்யூ இருக்கும். இப்போது மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், பெருசெல்லாம் பார்க்க வேண்டாம். சாதாரணமாக சிம்பிளாக பார்த்து மேக்ஸ் கால்குலேட் பண்ணி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடணும். லைவில் போயிட்டு இதை மாற்று அதை மாற்று அப்படிங்கிற வேலையே இருக்கக்கூடாது. வேல்யூஸ் ஒரு முறை போட்டால் அந்த வேல்யூ தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாற்றமே கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.